இன்னைக்கு ஒரே டைம் தான் கொடுத்தனாலாம். இப்போ கெமிக்கல்ஸ் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணல. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் தோட்டத்தில் இருக்கிறோம். டாக்டர் சாயில் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய அட்ரஸ் என்ன, எல்லாமே சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம பேரு அட்ரஸ் சொல்லுங்க சார். என் பேர் சத்யவேலு. ஓகேங்க சார். காடையம்பட்டி வட்டம், மோப்பனூர் பஞ்சாயத்து, கோட்டாங்களூர். ஓகேங்க சார். இப்போ நம்ம டாக்டர் சாயில் இந்த ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்கீங்க. யூஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ 25 நாள் ஆகுது சார். 25 நாள்ல நம்ம செடிகள்ல என்னென்ன மாற்றங்கள் ஒரு விவசாயம் நீங்க பாத்தீங்க? இவ்வளவு நாள் நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க. ஆமா சார். செவந்தி இவ்வளவு நாள் பண்ணதுக்குமே இப்போ இந்த 25 நாள்ல டாக்டர் சாயில் கொடுத்த ஒரு பயன்பாடு என்ன சார்? இது கொடுத்ததுனால கருகன்னு எந்த நோயில இந்த இலையில புள்ளி நோயெல்லாம் வரல. ஓகேங்க சார். மொக்கு நல்லா பிரவனியா, பூ நல்லா டாப் ஆகுது. ஓகேங்க சார். வேர் வளர்ச்சி தண்டு வைக்கும் நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் ஒரே பேச்சு. சூப்பர். இப்போ சார் நம்ம இந்த புள்ளி நோய் வர்றது, இந்த தண்டுகள் வர்றது, இதெல்லாம் இந்த சீசன்ல வர வேண்டியது. ஆமா, வர வேண்டியது. இதுக்காக ஏதாவது ரசாயனம் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா சார்? ஏற்கனவே யூஸ் பண்ணோம். ஆனா இது அதிகமா நாங்க எப்பயுமே ரசாயனத்தை அதிகமா எடுத்துக்க மாட்டோம். என்னுடைய பாலிசி மத்த விவசாயிகள் அதை எடுப்பாங்க. எனக்கு ரசாயனத்தை அதிகமா எடுக்கவே மாட்டோம். இந்த டைம் சார் போன டைம் பண்ணதுக்குமே இந்த டைம் பண்ணதுக்குமே செடியோட growth and டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது? சூப்பருங்க சார். சூப்பர் பெஸ்ட். சூப்பர். இப்போ பூ பார்க்கலாம். பூ உங்களுக்கு குவாலிட்டி எப்படி சார் இருக்குது? இன்னைக்கு பூ எடுத்தேன்னு சொன்னீங்களாங்க சார்? ஆமா சார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பூ எடுத்துருக்கீங்க. எவ்வளவு கிலோ வந்தது? ஒரு 5 கிலோ கிள்ளிக்கிறீங்க. சும்மா சாம்பிள் மட்டும் தான். பூவெல்லாம் சூப்பரா இருக்கு சார். இப்போ அந்த பூல ஏதாவது கழிச்சல் வருமா? ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் வராதுங்க சார். இல்ல முதல் டைம் எடுக்கும்போது ஏற்கனவே சொத்த கத்த 1-2 சைடுல அந்த சொத்த வரும். இப்பெல்லாம் அந்த இதே இல்ல. அப்படி ஒரே குவாலிட்டியா இருக்கு பூ. வியாபாரி கிட்ட எப்படி சார் ரெஸ்பான்ஸ்? வியாபாரம் எல்லாம் பூ பார்த்தா சூப்பரா எடுத்துவாங்க சார். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கீங்க சார். இப்போ சார் நம்ம டாக்டர் சாயில் கொடுத்ததோட பயன்பாடு ஒரு விவசாயிக்கு பூவோட குவாலிட்டியில தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிக்கு மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லிடலாம். ஆமா சார். நம்மளுக்கு சொல்லியாச்சு, மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லலாம். அதாவது பூச்செடியா இருந்தாலும் சரி, காய்கறி பயிரா இருந்தாலும் சரி, மற்ற எந்த வகை பயிரா இருந்தாலுமே நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அந்த 3 தன்மைகள் சரியா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு விவசாயிக்கு நோய் தாக்குதலும் குறையும், பூச்சி தாக்குதலும் குறையும். ஒரு குவாலிட்டியான பொருள் அப்படிங்கிறது நம்ம விவசாயிக்கு கிடைக்கும். அந்த குவாலிட்டியான பொருள் கிடைக்கும் போது தான் நமக்கு மார்க்கெட்ல 10 ரூபா 5 ரூபா எச்சா போறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான பொருள் வேணும், நோய் தாக்குதல் குறையணும், பூச்சி தாக்குதல் குறையணும்னா டாக்டர் சாயில் கொடுத்துறோம். டாக்டர் சாயில் மண்ணில் என்ன பண்ணுது அப்படின்னு எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு கேள்வி. அதை நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம். டாக்டர் சாயில் மண்ணில் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை, இந்த 3 தன்மைகள் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மற்றும் குறைபாடுகள் சரியாகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு செடிக்கு வரக்கூடிய தண்டல்கள், வேர் முடிச்சு, வேரல்கள், கிழங்கல்கள், இலையில ஏற்படக்கூடிய புள்ளி நோய், இது எல்லாமே முழு தீர்வு அப்படிங்கிறது இந்த 3 தன்மைகள் சரியாகும் போது ஒரு விவசாயிக்கு கிடைக்குது. சும்மா டாக்டர் சாயில் கொடுத்தாச்சு அது ஒரு மருந்தா சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இல்லாம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய இந்த 3 தன்மைகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகுது. அப்படி நிவர்த்தி ஆகும் போதுதான் நமக்கு ஒரு குவாலிட்டியான பொருள் விவசாயி கிடைக்கும். அப்படி குவாலிட்டியான பொருள் கிடைக்கும் போதுதான் விவசாயிக்கு ஒரு லாபகரமான ஒரு விவசாயமா அங்க இருக்கும். இல்லன்னா என்னமோ ஒரு பொருள் விளைஞ்சது சந்தையில கொண்டே வித்தோம், 2 பணம் வந்துச்சு, வரவுக்கு செலவுக்கு சரியா போச்சுங்கிறது விவசாயம் தொடர்ந்து இன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரி விவசாயத்தை யாரும் பண்ண முடியாது. விவசாயங்கிறது இப்ப லாபம் இல்லாத தொழிலா மாறிட்டு வருது. நட்டத்துல கொண்டே விட்டுரும். நட்டத்துல தான் சார் போயிட்டு இருக்கு. அதனால இந்த விவசாயிகள் அப்படி பாத்துங்க, அப்படி திரும்பிங்க. இப்ப விவசாயிகள் இந்த மாதிரி இந்த 3 தன்மைகளை சரி பண்ணி விவசாயம் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு முழுமையான லாபகரமா இருக்கும். அப்ப இந்த 3 தன்மைகளை சரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் சாயில். ஏன்னா அனுபவத்துல நீங்க சொல்றீங்க. வேர் நோய்களுக்கோ, தண்டல்களுக்கோ, இலைப்புள்ளி நோய்க்கோ எதுக்குமே நமக்கு ரசாயனங்கள் பயன்படுத்தாம நம்மளுடைய பூவோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. எனவே அனைத்து விவசாயிகள் இந்த 3 தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு நம்ம விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு செடிகளை விவசாயினால உருவாக்க முடியும். விவசாயி அந்த கிடைக்கக்கூடிய பொருட்கள் லாபகரமாகவும் நம்ம விவசாயிக்கு இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.